டெல்லியில் இறந்த பழம்பெரும் நடிகை சோரா சேகல் உடல் தகனம் டெல்லியில் நடந்தது. ஹிந்தி திரையுலகில் 80 ஆண்டுகளாக ஜொலித்த பழம்பெரும் நடிகை சோரா சேகல் 102 வயது நிரம்பிய சோரா சேகல் உடல்நலம் குன்றிய நிலையில் டெல்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அங்கு வியாழனன்று மாலை சோரா சேகல் இறந்தார். 1935ஆம் ஆண்டில் நடன கலைஞராக தனது திரையுலக பயணத்தை துவக்கிய சோரா சேகல் 1946ஆம் ஆண்டு தார்திகே லால் என்ற திரைப்படத்தின் மூலம் நடிகையானார். मर तो बहुत पहले जाते हैं, लेकिन वो डेथ डिक्लेयर बहुत बाद में होते हैं. उनका अंतिम संस्कार बरसों के बाद होता है, लेकिन वो सांस लेते हुए दिखाई देते हैं, लेकिन मर चुके होते हैं अंदर से लोग. सबसे बड़ी बात यह है कि 102 बरस की उम्र में भी आखिरी सांस तक ज़ोहरा जी पूरी तरह जिंदा थी और जिंदगी से मोहब्बत करती थी. उन्होंने जो काम किया, मतलब उनकी जिंदगी मैं समझता हूँ हिंदुस्तानी 20वीं सेंचुरी में हिंदुस्तानी थिएटर की जिंदगी है. उन्होंने ही फिल्मों में भी काम किया, लेकिन उनकी उम्र हिंदी फिल्मों से ज्यादा है. वो हिंदी फिल्मों से उम्र में बड़ी थी. ஷாருக் கானின் தில் சே வீர் சாரா போன்ற படங்களிலும் நடித்துள்ள சோரா சேகல் 2007ஆம் ஆண்டில் அமிதாப் பச்சன் நடித்த சீனிக்கும் படத்தில் கடைசியாக தோன்றினார். நாட்டின் உயரிய விருதுகளில் ஒன்றான பத்ம விபூஷன் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ள சோரா சேகல் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி, அமிதாப் பச்சன் உள்ளிட்ட ஹிந்தி திரையுலகினர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். டெல்லியில் உள்ள லோதி ரோடு சுடுகாட்டில் வெள்ளியன்று பிற்பகலில் அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது. நடிகை ஷபானா ஆஸ்மி உள்ளிட்ட திரையுலக பிரபலங்கள் கலந்து கொண்டு இறுதி மரியாதை செலுத்தினர்.